வெல்கம் டு Tamizh Samayal. எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரசம் தாங்க, தூதுவளை ரசம். இப்போது இந்த இலையை பார்த்திங்கன்னா முள் இருக்கும். இந்த முள்ளுக்காகவே வாங்கி செய்கிறதுக்கு யோசிச்சுட்டு செய்ய மாட்டாங்க. க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா காம்பை மட்டும் நம்ம கட் பண்ணால் போதும். இலைக்கு பின்னாடி இருக்கிற முள்ளை வந்து கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணும் போதும் அரைச்சி தான் ஊற்ற போகிறோம். அதனால் இந்த முள் வந்து கட் பண்ண வேண்டியதில்லை. காம்பு வரைக்கும் நம்ம கட் பண்ணால் போதும். அந்த இலையில் இது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டால் போதும். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சமைக்கலாம். இந்த தூதுவளை இலையோட நன்மைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, சளி லைட்டாக பிடிச்சாலே நம்ம இந்த தூதுவளை ரசம் வச்சு கொடுக்கலாம், சீக்கிரம் சரியாயிடும். இப்போ தொண்டை வலி இருக்கிறவங்களுக்கு, சளி பிடிச்சிறவங்களுக்கு, இரும்பல் வர்றதுக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்லா வாய்ஸ் எல்லாம் வருங்க இந்த இலையெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா. அதுக்காக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. சிங்கர்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு பாட்டே வந்து தமிழில் இருக்குது. தூதுவளை ரசம் வச்சுன்னு சொல்லிட்டு தூதுவளை அரைச்சின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும், நீங்கள் தேடி பாருங்கள். இப்போ வந்து நம்ம எப்படி ஈஸியாக அந்த ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதே டைம் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம பாரம்பரியமாக அப்போ இருந்து அந்த காலத்துலேருந்து செஞ்சுட்டு வர ஒரு ரசம் தாங்க. மறக்காமல் குழந்தைகளுக்கும் ஆகட்டும், வீட்டில் சளி இப்போல்லாம் சளி இரும்பல் வந்தாவே நம்ம பயப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொரோனா டைம்லலாம் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த ரசம் தாங்க. ஸோ நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் நான் போட்டிருக்கேன் கிள்ளி. இதுக்கு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூண்டு தாங்க எடுத்திருக்கேன். நம்ம வந்து ரசம் தாளிக்கும் போது நிறைய தட்டி சேர்த்த போகிறோம். அரைக்கிறதுக்கு எப்பவுமே பூண்டு அதிகமாக சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பூண்டு மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் கீரை எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கத்து கீரை மட்டும் ஒரு கவரில் வாங்கினது ஒரு கையளவு இருக்கும். ஸோ அதோட அளவு தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 10-20 சின்ன வெங்காயம் இது மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். இப்போ மிளகு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். டீஸ்பூனில் 2 ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அதேமாரி சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மல்லி பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் வரும். புளி பார்த்திங்கன்னா ஒரு மீடியமாக இந்த சைஸ் அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியும் வந்து ஆட் பண்ண போகிறோம், 2 தக்காளி. அதனால் புளி அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ மஞ்சள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இதே இப்போ நான் போட்டிருக்கிற இந்த ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் விட்டு நீங்கள் வதக்கிட்டு அரைக்கலாம். ஆனால் நான் வந்து எப்போவுமே இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு இது மாதிரி தான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ தூதுவளை இலை எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா போட்டு வதக்கிக்க போகிறோம். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இலையை 2-3 கட் பண்ணி ரசம் கொதிக்கும் போது அரைச்சிட்டு ஆட் பண்ணலாம். அரைக்காமையும் துண்டு துண்டாக கட்டி ஆட் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இலையை வதக்கிட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறேன். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா இலையோட ஸ்மெல் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இலை ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. ரொம்ப வதங்கணும்னு கிடையாது, ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வதங்கினாவே போதும். இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் காமிச்ச வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி அதை எல்லாத்தோடு சேர்த்து இந்த இலையும் வச்சுட்டு வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வானலில் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ரசத்துக்கு தேங்காய் ஊற்றி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் 2 வந்து நான் கிள்ளி சேர்த்துருக்கேன். ஒரு 10-20 பூண்டை வந்து இது மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். தட்டி வைக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ரசத்துக்கு வந்து வதக்கும் போது இந்த மாதிரி பூண்டு சேர்த்துங்க, அரைக்கும் போது கம்மியாக சேர்த்துங்க, அப்போ தான் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 10-20 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணுவேன். கருவேப்பிலை இன்னும் ஆட் பண்ணிக்கிறேன்.
இதிலே உப்பும் வந்து ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கும். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இதில் சேர்த்து நல்லா மசிச்சிடணும். இல்லைனா நீங்கள் தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வந்து தக்காளி 2 எடுத்துருக்கேன், இல்லைனா பெரிய தக்காளி 1 எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நீங்கள் அரைச்சும் கூட ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இல்லை தக்காளியும் இலை வதக்கும் போது இலையை எடுத்துகிட்டு தக்காளியும் வதக்கிட்டு கூட நீங்கள் மிக்சியிலே போட்டு அரைச்சிருக்கலாம். ஓரளவுக்கு பூண்டும் சின்ன வெங்காயம் இப்படி உடைச்சி பாருங்கள். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சது இந்த கலரில் தான், க்ரீன் கலரில் இருக்கும் இலைலாம் அரைச்சதுனால. இப்போ நான் இதிலே 2 நிமிஷம் சேர்த்து வதக்கிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் நம்ம அரைச்சிருப்போம், அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ தண்ணி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். தக்காளி திரும்ப எதுக்கு மசிக்கணும்னு சொன்னோன்னா, ஒன்று வதக்கி அரைச்சிக்கோங்க, இல்லை பச்சையாகவே அரைச்சிட்டு தாளிக்கும் போது எண்ணெயில் ஊற்றி வதக்கிடுங்க. இதில் சாப்பிடும்போது நம்மளுக்கு இடையில பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் பூண்டு தாங்க வரணும். ரசம் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சொன்னேன். இப்போ நம்மளுக்கு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றியாச்சு. சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா நம்மளுக்கு சூப்பரான ரசம் ரெடி ஆயிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரசம் நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. சூப்பராக ரொம்ப மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே சுட சுட சாதத்தோடு நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை சூப்பு மாதிரி குடிக்கணுன்னாலும் குடிக்கலாம். சளியோ இரும்பல் தொண்டைவலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் இந்த தூதுவளை ரசம் வச்சு கொடுங்க. அது இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரசம். ஸோ மறக்காமல் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரை சூப்பு மாதிரியும் நீங்கள் குடிச்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.